வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அலமுசிலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது எல்லாருக்குமே செய்ய தெரியும், ஆனால் யாருமே வீட்டில் செய்ய மாட்டோம். அது என்னதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது என்னதுன்னு பார்த்துடலாம். காரப்பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக பொரி எடுத்து வச்சுருக்கேன். பொரி கிறிஸ்பாக இருக்கணும், வதன்னு இருக்கக்கூடாது. வெங்காயம் பாதி இது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி லெமன் எடுத்திருக்கேன். கேரட் திருகி வச்சுருக்கேன். குக்கும்பர் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளெக்ஸ் இது நம்ம வறுத்துக்கணும், ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பாதி இது கட் பண்ணி வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முதல்ல கார்ன்ஃப்ளெக்ஸை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானோன்னு இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் போடணுங்கிறது இல்லை, ஓமப்பொடி, காரா பூந்தி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளெக்ஸ் பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் காஷ்மீரி சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் ஆனியன்ஸ் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். மல்லி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். வெள்ளரிக்காயை சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம மாங்காய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களே கூட செஞ்சிடலாம் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை. இப்போ நான் இதில் லெமன் பிழிஞ்சிக்கிறேன். பிழிஞ்சிட்டு இந்த பாக்ஸை மூடிட்டு நான் நல்லா இந்த பாக்ஸை ஷேக் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த மசாலா பவுடர், உப்பு, லெமன் எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்துடும். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு இதில் வறுத்து வச்ச கார்ன்ஃப்ளெக்ஸையும் பொரியும் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து இதையும் நான் பாக்ஸை மூடி அதே மாதிரி ஷேக் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்நாக்கை சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்தியும் கூட, ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பொரி வதன்னு இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம்னாக்கா பொரி நல்லா கிறிஸ்பாயிடும். இல்லைன்னா நம்ம மைக்ரோவேவில் கூட 1 மினிட் வச்சோன்னா நல்லா கிறிஸ்பாக பொறுன்னு வந்துடும் பொரி. பசிக்குது அப்படின்னா உடனே செய்யக்கூடிய ஸ்நாக் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.